2 திருக்குறள். எனக்கு பிடிச்ச திருக்குறள் எப்படின்னா, வினைத்திற்பம் என்பது ஒருவரின் மனத்திற்பம், மற்றையெல்லாம் பிற. வினைத்திற்பம் என்பது ஒருவரின் மனத்திற்பம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டேய், விதியை நினச்சி வீழ்ந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், வேலை செஞ்சா உயர்வுங்கிற விவரம் மண்டையில் ஏறணும். யார் பாட்டு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாச்சு. என் விதி, என் வின, என் நிலைமை சொல்லாத ஒருபோதும் நீ வினையை விதியை உருவாக்க முடியும். எப்படி முடியும்? ஜெயிச்சு காட்ட முடியும். அடுத்த குறள், தெய்வத்தால் ஆகாதடினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வமே நமக்கு உதவலேன்னு ஒரு நிலைமை வந்தால் கூட நம்முடைய முயற்சிக்குரிய வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். கலீலியோ 9ஆம் வகுப்பு படிக்கிறப்ப சயின்ஸ் வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போல்லாம் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ அவர்களுடைய பாடத்திட்டம் தான் பாடத்தில் இருக்கும். அதில் பாடத்தில் என்ன இருந்ததா, பெண்களுக்கு 32 பல்லு கிடையாது. அப்போல்லாம் சயின்ஸ் வளராத காலம். பெண்களுக்கு 32 பல்லு கிடையாது, ஆண்களுக்கு தான் 32 பல்லு. இதை படித்து பல பேர் பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கலீலியோ எந்திரிச்சு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எந்திரிச்சு கேட்டாராம், இதை நான் மறுக்கிறேன், எங்கள் பாட்டிக்கு 32 பல்லு இருக்குது. பாட்டிக்கு, நல்லா கவனிங்க, எங்கள் பாட்டிக்கு 32 பல் இருக்குது, தூங்குறப்ப எண்ணி பார்த்தேன் அப்படின்னாராம். அவர் வாத்தியார்ட்ட அடி வாங்கியிருக்காரு. அவர் தான் உலகம் உருண்டேன்னு சொன்னவர். அதுக்காகவே அடி அடின்னு அடித்தாங்க. கடைசியில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தா, உலகம் உருண்டையோ தட்டையோ என்னையை போட்டு கொள்ளாதீங்க. அதில் ஒருத்தன் கேட்டான், உலகம் உருண்டேன்னு சொல்கிறீல்ல, அங்கிட்டு போய் விழுந்துட்டோம்னா இப்படிலாம் கேட்டுக்காங்க. அவர் காலம் வரையில் பூமியை சூரியன் சுற்றி வருகிறதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தா. கலீலியோவுக்கு பிறகுதான் சூரியன் கான்ஸ்டன்ட், ஏனைய கிரகங்கள் அதை சுற்றி வருகிறது கண்டுபிடிச்சாங்க. அப்போ விதிகளை உருவாக்க வேண்டும். வினைத்திற்பம் என்பது ஒருவரின் மனத்திற்பம், மற்றையெல்லாம் பிற. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எங்கள் அப்பா தமிழாசிரியர். எனக்கு சோழ வந்தான் இங்கே பக்கத்தில். எங்கள் அப்பா குடும்ப சொத்து, அது ஒரு காரணம். இன்னொன்று என்னென்னா, எங்கள் அப்பா என்னை தமிழாசிரியர் ஆக்கணும்னு விரும்பலை. அவர் என்னை மருத்துவத்துறை கொண்டு போகணும்னு நினச்சார். என்னன்னு தெரில, நான் என்னளவுக்கு உலகத்தில் ஃபெயிலானவன் யாருமே கிடையாது. அப்படிலாம் ஃபெயிலாகி அப்புறமேல் பாஸ் பண்ணி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பாவுடைய பெரிய ஆற்றல் தான் என்னை இப்படி கொண்டு வந்தது. எனக்கு வாத்தியார் மட்டுமில்லை, என்னை உருவாக்கியவர் என்னுடைய தந்தையார் தான். மேடை பேச்சு உள்பட பெரிய கல்வியாளர். அதனால தான் அவர் இறந்தப்ப அவருடைய உடம்புக்கு இப்படி நெருப்பு வைக்கிறப்ப என் கை நடுங்குச்சு. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பாங்கிறதுக்காக இல்லை, ஒரு நூலகத்துக்கு தீ வைக்கிறோமோ என்ற கவலை எனக்கு வந்தது. அப்படிப்பட்ட கல்விமான் என்னுடைய தந்தையார். அது என்னுடைய அந்த தமிழ் பற்றுங்கிறது என்னுடைய பாரம்பரிய சொத்து. நான் வளர்த்துக்கிட்டேன், நான் விடாமல் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் தமிழ் தான் எனக்கு சாப்பாடு போடுதுன்னு நான் நம்புகிறேன். தமிழில், தூய தமிழில் உரையாடணுங்கிற போது இலங்கை தமிழர்கள்ட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தூய தமிழில் தான் அவங்க உரையாடுறாங்க. இன்றைக்கும் ஈழத்தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வு நமக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. நம்மகிட்ட ஆங்கிலம் கலந்து தான் வருது. ஆனால் தவிர்க்க முடியாத சொற்கள் இருந்தால், இப்போ உதாரணமாக நம்ம கண்டுபிடிக்காத பொருளுக்கு நம்ம பேர் வைக்க முடியாது. இப்போ ரயில் நம்ம கண்டுபிடிக்கலை, இப்போ புகை வண்டி அப்படின்னு வைக்கலாம். ஆனால் புகையே இல்லை, இப்போ மாறி போச்சு. தொடர் வண்டின்னு போட்டுக்கிறோன்னு சொல்கிறோம். தவிர்க்க முடியாத இடங்கள் வந்தால் அதை பயன்படுத்துறது தப்பு இல்லை. ஒரேடியாக சேர்க்க வேண்டாம். என்ன சாங் லைக் பண்ணுறீங்க அப்படிலாம் பேச வேண்டாம். நல்ல தமிழில் பேச பழகுனா நல்லது. கூடிய மட்டும் தமிழில் பேசலாம். ஆங்கில சொற்கள் வர்ற போது அதுக்கு இணையான தமிழ் சொல்கிறது தான் நல்லது.